ஏபி ஏடிஎம்கே சொல்றீங்க. ஏடிஎம்கே நீங்க சேர்த்துருக்கீங்கல்ல, ஏடிஎம்கே சேர்க்கல. இப்போ நீங்க ஆல்ரெடி வந்து கோடி கோடியாக கொள்ளையடிக்கப்படுகின்றவர்களை கொள்ளையடித்துக் கொண்டிருப்பவர்கள் லிஸ்ட் வந்து 4 படி வந்துருச்சு சார். அப்பவே நீங்க என்ன பண்ணிருக்கணும், இந்த கேள்வி ரைஸ் பண்ணுங்க. கோடி கோடியாக கொள்ளையடிக்கப்பட வேண்டும். வருகின்ற தேர்தலில் கோடி கோடியாக மக்களுக்கு பணத்தை கொடுத்து மக்களை ஏமாற்றி மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும். வணக்கம் சார். ஏபி ஏடிஎம்கே சொல்றீங்க. ஏடிஎம்கே நீங்க சேர்த்துருக்கீங்கல்ல, இப்போ ஏடிஎம்கே சேர்க்கல. இப்போ நீங்க ஆல்ரெடி வந்துட்டு ஏடிஎம்கேல நிர்வாகியா இருந்திருக்கீங்களா? என்னோட கேள்வி மட்டும் கிடையாது, மக்களோட கேள்வி அதுதான் இருக்கு. இது ஏடிஎம்கேவும் அல்ல, டிஎம்கேவும் அல்ல. திமுகவை கழகத்தை ஆரம்பித்த அறிஞர் அண்ணாவையும் ஏடிஎம்கேனுடைய கட்சியை ஆரம்பித்த நிறுவனர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களையும் மற்றும் அந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இறந்த பின்பு அதை சரியான முறையில் வழிநடத்தி சென்ற புரட்சி தலைவர் அம்மா அவர்களையும் சேர்த்து முப்பெரும் தலைவர்களின் கொள்கையோடு ஒன்றே குலம் ஒருவனே தேவன், ஜாதி மதம் வேறுபாடு இல்லாமல் இந்த நாட்டை வழிநடத்தி செல்ல வேண்டும் என்ற எண்ணத்தோடும் வைத்து முப்பெரும் 3 பேருடைய ஒவ்வொரு காரணத்திற்காக ஒவ்வொரு தலைவர்களையும் நாங்கள் கொண்டு வந்து இந்த கட்சியை நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம். மார்ச் 5ஆம் தேதி அனைத்து கட்சி கூட்டம் நடந்தது. நீங்க ஆவேசப்பட்டீங்க. மார்ச் 5ஆம் தேதி அனைத்து பதிவு செய்யப்பட்ட கட்சி கூட்டம்னு தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருந்தார். ஒரு 5 days முன்னாடியே 5 நாட்களுக்கு முன்பே அவர் தெரிவிச்சுட்டாங்க. நீங்க அன்னைக்கே வந்துட்டு நான் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கோம், எங்களுக்கு ஏன் அழைக்கலாம்னு சொல்லிட்டு லெட்டர் போட்டிருக்கலாமே. ஆனா நீங்க அன்னைக்கு வந்து ஆவேசப்பட்டிருக்கீங்க. அதான் வந்து அந்த 5 நாட்கள் முன்பு அவர் சொன்ன உடனே 2 நாட்கள் கழித்து பெயர் பட்டியலில் எங்களுடைய கட்சியினுடைய பெயர் இல்லை. நான் உடனடியாக அந்த நிமிஷமே இதை பார்த்த உடனே உடனடியே முதல்வருக்கு உடனடியாக நாங்கள் கடிதம் எங்களுடைய லெட்டர் பேரில் இந்த மாதிரி எங்கள் கட்சியும் பதிவு செய்யப்பட்ட கட்சி ஏன் எங்களுடைய பெயர் இடம் பெயரவில்லை, அந்த பட்டியலில் பெயரவில்லை, நான் லெட்டர் அனுப்பிட்டோம். அனுப்பின உடனே 2 நாள் 2 days கழிச்சு அவர் ஒரு மீட்டிங்கில் பேசுகிறார், ஒரு நிகழ்ச்சியில் பேசுகிறார். இந்த மாதிரி வந்து பெயர் விடுபட்டிருந்தாலோ எதுவும் தவறாக நினைக்க வேண்டாம், அனைத்து பதிவு செய்யப்பட்ட கட்சியும் கண்டிப்பான முறையில் கலந்து கொள்ளுங்கள், தமிழ்நாட்டிற்கு நல்லதுக்காக மக்களுக்காக சொன்னார். சரி பரவாயில்ல, ஏதோ ஒரு காரணத்துக்காக அது விட்டுருச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, சரி இந்த அளவுக்கு முதல்வர் சொல்லிட்டாருன்னு சொல்லி என்னுடைய தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யப்பட்ட கட்சி இப்போ கட்ட அந்த சான்றிதழையும் எடுத்துட்டு உள்ள வரும்போது உள்ள விடலை. அப்போது அதனால நான் வந்து ஆவேசம் என்பதை காட்டிலும் ஒரு அனைத்து பதிவு செய்யப்பட்ட கட்சியும் கூப்பிட்டுருக்கீங்க, ஏன் எங்களை வந்து நீங்க வந்து உள்ள விட மாட்டீங்க அப்படின்ற கேள்வியை நாங்கள் எழுப்பணும். அது மட்டும் இல்லாம நீங்க என்ன சொல்லியிருக்கீங்கன்னாக்கா, முதல்வருக்கு நீங்கள் கண்டால் பயமா? கண்டிப்பா அனைத்து பதிவு செய்யப்பட்ட கட்சி கூட்டம் சொல்லியிருக்கீங்க, பெயர் பட்டியலில் வெளியில மறுபடியும் நாங்கள் அனுப்பினோம், மறுபடியும் வந்து பரவாயில்ல ஏதோ பெயர் பட்டியலில் விடுபட்டு போச்சு, முதல்வர் வந்து அதுக்கு இது பண்ணி பேசிட்டாருன்றதுக்காக நாங்கள் நேரம் என்னுடைய தேர்தலில் பதிவு செய்யப்பட்ட சான்றிதழ் கொண்டு போறோம். அப்ப என்னை உள்ள விடலன்ற போது அப்ப என்னை பார்த்து தமிழக முதல்வருக்கு பயமா இல்லை, தமிழக முதல்வருக்கு எதுவும் தெரியவில்லையா என்ற கேள்வி அதுக்காக தான் இருக்கணும். இப்ப உள்ள போயிருந்தீங்கக்கா, அன்னைக்கு மார்ச் 5ஆம் தேதி உங்களுடைய கேள்வி என்னவா இருந்தோம்? ஏன்னா மறுசீரமைப்பு பற்றி தான் நீங்க பேசியிருக்காங்க அனைத்து கட்சிகளும். உள்ள போயிருந்தீங்கன்னா நீங்க என்ன சொல்லியிருப்பீங்க? போயிருந்தாங்க அவர் யாரையும் பேச வரல, ஒரு 5-6 கட்சிகள் மட்டும் பேச வச்சாரு, நானும் சும்மா உட்காந்துட்டு வெளியே வந்திருப்பேன். அண்ணாமலை சொல்றாரு சார், இப்ப அண்ணாமலை ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு, திமுகவை விரட்டி அடிக்க வேண்டும் என்றால் நிறைய லஞ்சம் ஒழிப்பு இல்லாத ஒரு நாடாக தமிழ்நாடு இருக்க வேண்டும். அதுகள் ஒரு நிகழ்ச்சியில் சொல்லியிருக்காரு. ஒரு நிகழ்ச்சியில் இல்லைங்க, அவர் எல்லா பிரச்சனையிலும் எல்லா தினமும் அவர் சொல்லக்கூடிய வார்த்தை திராவிட முன்னேற்ற கழகத்தை அகற்ற வேண்டும் தமிழகத்தை விட்டு சொல்றார்.
நான் சொல்வது என்னவென்றால், தம்பி பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் அண்ணாமலை அவர்கள் கூறுவது, திராவிட முன்னேற்ற கழகத்தை கூறுவது தவறு என்று சொல்லவில்லை. நீங்கள் சரியாக இருக்கின்றீர்களா என்பதுதான் என்னுடைய கேள்வி. அவர் சரியா இருக்கணும்னு சொல்றாரு. சரி எங்க இருக்கிறது? ஒரு அதிகாரத்தில் இல்லாம போது திராவிட முன்னேற்ற கட்சியில் உள்ள திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்களை திராவிட முன்னேற்ற கழக தமிழகத்தில் இருந்து தூக்கி எறியப்பட வேண்டும் என்று பேசுறவரு அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தில் உள்ள ஒரு இடையே சென்று பணம் வாங்கிட்டு இருக்கிறார். அண்ணாமலை அவர்கள் திருச்சியில தம்பி அண்ணாமலை அவர்களுடைய மனைவியுடைய பெயர்ல 100 கோடி 100 ஏக்கர் இடத்தை வாங்கியிருக்கிறார். எப்படி சொல்றீங்களா? வாங்கியிருக்கிறாரு. அவங்களுடைய மனைவியுடைய பேர்ல இன்னைக்கு நீங்க அவருடைய மனைவியுடைய ஆதார் கார்டு அடிச்சு என்னென்ன சொத்து பட்டியல் இருக்கு, என்னென்ன சொத்து எங்க இருக்குன்னு பாருங்க. திருச்சியில இருக்கும். ஆதார் இதுதான் ஆதாரம். இதுக்கு மேல என்ன ஆதாரம் வேணும்? 100 எல்லா பேருக்குமே தெரியும். 1000 கோடிக்கு மேல் இன்னைக்கு வெறும் பணம் 10 பைசா இல்லாம ஒரு ஐபிஎஸ் டியூட்டியில இருந்து வெளியே இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய முக்கியமான நபர்கள் அமித்ஷா முதற்கொண்டு சொல்றார். அவரை அண்ணாமலையை இன்னைக்கு எப்படியாவது தமிழகத்தில் நீ என்ன செய், நாங்க இருக்கிறோம். நீ என்ன செய்ய முடியுமோ செய், நாங்க இருக்கிறோம். யார் மேல ஈடி அனுப்பணும் சொல்லு, நான் அனுப்புறோம். ஆனால் தமிழகத்தில் பிஜேபி பாரதிய ஜனதா கட்சி கால் ஊன்ற வேண்டும். அப்ப பாரதிய ஜனதா பார்ட்டியை எப்படியாவது தமிழகத்தில் கால் ஊன்ற வேண்டும் என்ற எண்ணத்தோடு என்ன வேணாலும் செய்யலாம் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். அதே தரப்புல திமுக குற்றம் செய்யவில்லை என்று சொல்லவில்லை, திமுகவும் சரியில்லை என்றுதான் நான் சொல்லுகின்றேன். அதே பட்சத்தில் அண்ணாமலை அவர்களும் ஒரு அதிகாரத்தில் இல்லாத போதே எவ்வளவு 1000 எனக்கு சொல்லுகின்றார்கள். 1000 கோடிக்கு மேல் பணத்தை அண்ணாமலை அவர்கள் சம்பாதித்திருக்கின்றார் என்றால் அவர் ஒரு அதிகாரத்துக்கு வந்தால் தமிழ்நாடு தாங்குமா? அதையும் நாம நினைத்து பார்க்க வேண்டும். துணை முதல்வர் அவர்களுக்கும் கே அண்ணாமலை அவர்களுக்கும் ஒரு சர்ச்சை போயிட்டு என்னன்னாக்கா, கேட்டோம் மோடி தைரியம் இருந்தால் சொல் அப்படின்னு சொல்லிட்டு சவால் விட்டுருந்தார். யாருக்குனாக்கா துணை முதல்வர். உங்களோட கருத்து என்ன சார்? அதாவது ஒரு பிரதமரை கெட்டோட் மோடி அப்படின்னு சொல்வதற்கு யாரும் ரைட்ஸ் இல்லை. ஒன்று. அதே மாதிரி இந்த சிறு பிள்ளைகள் விளையாட்டு, நீ வா அறிவாலயத்துக்கு பாரு அப்படின்னு உதயநிதி அவர்கள் துணை முதல்வர் உதயநிதி அவர்கள் சொல்வதும், இவர் தம்பி அண்ணாமலை அவர்கள் பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் நான் வருகிறேன் நீ என்ன செய்துள்ளாய் பார்ப்போம் சொல்றதும், ஒரு சின்ன பிள்ளைகள் விளையாடுகின்ற விளையாட்டை போன்று விளையாண்டு கொண்டிருக்கின்றார்கள். நான் சொல்வது என்னவென்றால், இந்த சிறு பிள்ளைகள் விளையாடுவதை அவர்கள் வீட்டில் வைத்துக் கொள்ளணும். இதை கொண்டு மக்களை பைத்தியகரம் பண்ணக்கூடாது, மக்களை ஏமாற்றக்கூடாது, மக்களிடத்தில் நாங்கள் இதெல்லாம் செய்யறோம் சொல்லி காமிக்கிறதுக்காக பேசக்கூடாது. நீ சரியான ஆளா இருந்தால் தம்பி அண்ணாமலை அவர்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, உண்மையானவரா இருந்தா நல்லவரா இருந்தா நீ எந்த ஒரு தவறும் செய்யாமல் நீ திராவிட முன்னேற்றங்களை தட்டி கேட்க வேண்டும். அப்ப அனைவரும் ஏற்றுக்கொள்வோம். நீயும் தவறுகள் பண்ணிக்கிட்டு நீ திராவிட முன்னேற்றங்களை தவறுகள் என்று சொல்வதற்கு ரைட்ஸ் இல்லை. அதுவே திராவிட முன்னேற்ற கழகம் உண்மையாவே நான் சொல்லுகின்றேன், தமிழ்நாட்டை விட்டு அகற்றப்பட வேண்டும். அதில் மாற்றுவதில்லை. தவறு செய்வர்களை அகற்ற வேண்டும். இதுதான். இதுக்கு முன்னாடி அதிமுக இருந்ததுல அவங்க எந்த தவறு செய்யலையா? எந்த தவறு? அதிமுக இப்ப யாரு உட்கார்ந்துருக்க? திமுக. இப்ப அவங்க தான் நம்ம சொல்ல முடியும். இப்போ சரி, அடுத்து மக்கள் பார்த்து இந்த ஒரு மாற்றத்தை உருவாக்க வேண்டும் நினைச்சா, புரட்சித் அம்மா இறந்த பின்பு அந்த அம்மா எப்படி இறந்தாங்கன்னு தெரியாம அந்த ஆட்சியை நடத்தி கொண்டிருக்க இந்த இபிஎஸ் அவர்களும் ஓபிஎஸ் அவர்களும் போயிட்டாரா சார் அதிமுக? நான் சொல்ல வருது 2000
அம்மா இறந்த பின்பு ஆட்சி நடந்து இபிஎஸ் தலைமையில் நடந்த முதல்வராக இருந்து நடந்து இருக்கும் போது ஓபிஎஸ் தான் இருந்தாரு. அப்ப ஏன் அவங்க அம்மா இறந்தாங்களே, எப்படி இறந்தாங்கன்ற விஷயத்தை ஏன் அவங்க கையில் எடுக்கல? கோடி கோடியா கொள்ளையடிக்க வேண்டும், எப்படியாவது பதவியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும், அந்த விஷயத்தை மட்டும்தான் அவங்க பார்த்தாங்களே தவிர ஒரு முதல்வர் ராணுவ கட்டுப்பாட்டோடு வழிநடத்தி சென்ற முதல்வர் புரட்சித் அம்மா அவர்கள் எப்படி இறந்தாங்கன்ற விஷயத்தை கூட நினைத்து கூட பார்க்காமல் பணத்திற்காகவும் பதவி சுகத்திற்காகவும் 4 வருஷத்தை கோடி கோடியாக அவர்களும் கொள்ளையடித்துக் கொண்டிருந்தார்கள் என்பதுதான் நான் சொல்வேன். இபிஎஸ் அவர்களும் ஓபிஎஸ் அவர்களும் மீதாக இருக்கிறாங்க. எல்லாருமே இபிஎஸ் பிஜேபியினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கின்றார்கள், பாரதிய ஜனதா கட்சியினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கின்றார்கள். இவர்களால் பார்த்து எதுவும் செய்ய முடியாது. அவர்கள் என்ன சொல்கின்றார்களோ அதுதான் இவங்களால் செய்ய முடியும். அப்படி இவர்கள் செய்ய பாரதிய ஜனதா கட்சி சொல்வதை கேட்கலாட்டி இவங்க எல்லாமே தவறுகள் பண்ணவர்கள், அவர்கள் பிடியில் மாட்டிக்கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இவர்களால் சுயத்தோடு இவர்களால் ஆட்சி செய்ய முடியாது, இவர்கள் நினைத்ததை செய்ய முடியாது. ஏனால் இவர்கள் புறமே செய்தது புற தவறு. அந்த தவறுகள் புற இன்னைக்கு பாஜக சென்ற மத்தியில் உட்கார்ந்து ரெடியா இருக்குது. ஏதாவது அவங்க சொல்றதை கேட்கல உடனே ஈடி. இவங்க என்ன சொன்னாலும் அவங்க சொன்னால் செய்ய வேண்டும், செய்யலைன்னா உடனே ஈடி. அப்ப நம் தவறு செய்ததனால் இவர்கள் மாட்டி முடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இன்று தினகரன் முதற்கொண்டு சொல்கின்றேன், அந்த தினகரன் முதற்கொண்டு சசிகலா அம்மா முதற்கொண்டு நான் சசிகலா அவர்கள் முதற்கொண்டு சொல்கின்றேன், அனைவரும் பாரதிய ஜனதா பாஜகவின் கட்டுப்பாட்டில் கிடுக்கு பிடியில் மாட்டிக்கொண்டிருக்கின்றார்கள். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. 2026 வந்துட்டு எலெக்ஷனா பார்க்கல, ஒரு போர்க்களமா பார்க்கறாங்க சார். அதாவது மக்கள் நினைத்தால் எதையும் மாற்ற முடியும். ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு வாக்கு தான், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஒவ்வொரு மனிதனும் நினைத்தால் எதையும் அவங்களால மாற்றி அமைக்க முடியும் அப்படின்ற விஷயத்தை மக்கள் புரிந்து கொண்டு வருகின்ற தேர்தல்களில் அறிஞர் அண்ணா அவர்கள் வாங்கிய உதயசூரியன் சின்னத்தை பார்த்து நீங்க அண்ணா இருக்கிறாரா, ஏன் உதயசூரியன் சின்னத்தை பார்த்து போட்டு போறீங்க மக்களை கேட்கிறார். அண்ணா அவர்கள் வாங்கிய உதயசூரியன் சின்னத்தை பார்த்து நீங்க ஏன் இன்னைக்கு வாக்களிக்கிறீங்க? இன்னைக்கு யார் இருக்கிறார், இன்னைக்கு யார் வேட்பாளராக நிற்கிறார், இன்னைக்கு முதலமைச்சர் கேண்டிடேட் யாரு, அதை பாருங்கள். அதே போன்று புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஆரம்பிச்ச கட்சிக்கு இரட்டலை சின்னத்தை வாங்கியவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். அவருக்காக நம்ம இரட்டலை சின்னைக்கு ஓட்டு போட்டோம். ஆனா இப்ப அந்த இரட்டலை சின்னத்தில் யார் நிற்கிறான்ற விஷயத்தை பார்த்து கண்ணு மூடிக்கொண்டு சூரியன் இரட்டலை என்று வாக்களிக்காமல் இன்று யார் களத்தில் நிற்கின்றார்கள் என்பதை தெரிந்து மக்கள் வாக்களித்து விட்டால் கண்டிப்பான முறையில் ஒரு மாற்றத்தை உருவாக்க முடியும், ஒரு நல்ல மனிதனிடம் இந்த நாட்டை ஒப்படைக்க முடியும் என்று என்னுடைய விஷயம் எப்படி சொல்றதுனே தெரியல. இந்த விஷயத்தை மாற்ற வேண்டும். பொதுமக்களாகிய மக்கள் இதை உணர்ந்து கொண்டு ஒரு மாற்றத்தை உருவாக்க வேண்டும் என்று நினைத்து சின்னத்தை பார்த்து வாக்களிக்காமல் நிற்கக்கூடிய வேட்பாளர்களை பார்த்து வாக்களிக்க வேண்டும் என்று என் மனசுல எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் மக்களுக்கு இது ஒரு எடுத்து சொல்லணும்னு நினைச்சேன். அதை இந்த வாயிலாக எடுத்து சொல்றேன். சீமான் அவர்கள் பாதை பார்த்தீங்கன்னா தனி பாதை தான், கூட்டணி இருக்காது, எந்த ஒரு கூட்டணி இல்லாம தனி ஒரு பாதை தான் போயிட்டு. அதே மாதிரி ஏடிஎம்கேவும் தனி பாதை தான், சீமான் போலவே போகுது. நான் ஒரு தயவு செய்து எங்களுடைய கட்சியை அவ்வளவு மோசமா நினைச்சிடறாங்க. சீமான் பேரை சொல்லி எங்களை அசிங்கப்படுத்துறாங்க. என்ன காரணம்னா, சீமான் அவர்கள் பிரபாரன் பெயரை சொல்லிக் கொண்டு அன்று பெரியாரை புகழ்ந்து பேசி இன்று பாஜகவின் கை கூலியாக பணத்தை பெற்றுக்கொண்டு எப்படி பெரியார புகழ்ந்து பேசுறவர் இன்னைக்கு எப்படி பெரியார இந்த அளவுக்கு பேசுறாரு அப்படின்ற போது என்ன காரணம் நம்ம நினைக்கிறது நமக்கு தெரியாதா, இல்ல மக்களுக்கு தெரியாதா? கட்சி தொடங்கியவுடன்
பெரியாரை புகழ்ந்து பெரியாரை போல யாரும் இல்லை, பெரியார் தான் திராவிடம் இல்லாமல் நான் இல்லை என்று கூறிய சீமானவர்கள் இன்று இந்த அளவிற்கு ஒரு பெரியாரை இந்த அளவுக்கு கொடுமையாக பேசுவதை பார்க்கும்போது அவர் பேசவில்லை, பாஜகவின் கை கூலியாக அவர் பேசுகிறார் என்பதை அனைவருக்கும் தெரியும், அனைவரும் அறிந்து கொண்டார்கள். அப்படிப்பட்ட நாங்கள் யாரிடமும் யாருக்காகவும் எதற்காகவும் எப்பொழுதும் பயப்பட தேவையில்லை. ஏனென்றால் நாங்கள் தவறுகள் செய்யவில்லை, தவறுகள் செய்ய போவதும் இல்லை. மக்களுக்கு கிடைக்கக்கூடிய பணத்தை மக்களுக்கே நாங்கள் கொண்டு போய் சேர்க்க போறோம். இன்னைக்கு என்ன இருக்குதோ அதுதான் நாங்கள் சாகும் வரையிலும் எங்களுடைய சொத்து, அதுவாகத்தான் இருக்க வேண்டுமே தவிர கோடி கோடியாக கொள்ளையடித்துக் கொண்டு மக்களை கஷ்டப்படுத்தி மக்களிடம் வாங்கப்பட்ட பணத்தை வாங்கி கொண்டு அந்த பணத்தை கொண்டு நான் ஆடம்பரமாக வாழ வேண்டும், இல்ல அந்த பணத்தை போய் மண்ணில் புதைச்சு வச்சு அதை கரையான் சாப்பிடுற அளவுக்கு நாங்க பாஜக மாநில தலைவர் கே அண்ணாமலை அவர்கள் விஜய் அவர்கள் அவங்க இளைஞர் ஒரு படையை வச்சிருக்கேன், தாவேகாவுடைய தலைவருக்காக அதனை கூட வரல. கூட்டணி இருந்தால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும்.